ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது எப்படியெல்லாம் அந்த இதை வந்து லாக் பண்ணுறாரு அப்படிங்கிறத. செகண்ட் ஹாஃபில் அந்த கட்டுகள் வருது. அந்த செகண்ட் ஹாஃபில் கட்டுகள் வருது. இவன் யார் அப்போ தான் விசாரிக்கிறாரு. யார் ஒரு மீடியேட்டரா, அவன் ஒரு பிம்புடா அப்படிங்கிறாரு. பிம்புனா கிட்டத்தட்ட வந்து புரோக்கர் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு விஜயாண்டி. அதாவது ஏன்னா இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து இது பண்ணுற புரோக்கர் மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் செய்கிற விஷயங்கள் வந்து நல்ல விஷயம். என்னன்னா அதுலேருந்து வரக்கூடிய காசில் நிறைய வந்து டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃபீஸ் கட்டுறது, படிக்க வைக்கிறது, இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவங்க காமிக்கிறாங்க. அதை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுச்சு, எவ்வளோ காசு சேர்த்துருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இன்டர்வல் முன்னாடி ஒரு பிளாக் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6300 கோடி லாக் பண்ணியிருக்காப்புல. பயங்கரமாக அதில் பணம் சம்பாதிச்சிருக்காப்புல. எப்பட்றா அது ஒரு அரசியல்வாதிங்க எவ்வளோ பேர் இருக்கான், இவன் என்ன ஒரு தனி ஒரு பிம்பு இவ்வளோ சம்பாதிச்சானே, ஒரு புரோக்கர் அவன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அரசியல்வாதிகள்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே அந்த வில்லன் அவர் தான் நம்ம சாயபயங்கர் வந்துச்சு. அவர் மியூசிக் டைரக்டர் அபயங்கர் வந்து இதில் வராரு. வந்துட்டு அவர் பேசக்கூடிய விஷயங்கள், நீ எப்பட்றா உன்னை என் கையாலே கொள்றான் அப்படின்னு. இந்த கேரக்டர் எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கு வாழ விடக்கூடாதுன்னு அபயங்கர் தான் ஃபஸ்ட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை வந்து செத்து போனப்போ அந்த கேஸை சுத்தமாக அழித்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவர் பேசக்கூடிய பாஷை ஒரு பெரிய ஒரு பிராமின் கம்யூனிட்டிலேருந்து வந்த மாதிரிங்கிறதையும் காமிச்சிட்டாங்க. சமஸ்கிருதத்தில் பேசுகிறாங்கிறதையும் காமிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறதும் அந்த இயல்பு இதில் இருக்கக்கூடிய உனக்கு எப்படிரா இப்படி ஒரு அறிவு வந்ததுன்னு இவர் கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதை பார்க்குறப்பே பயங்கரமாக இருந்தது. அதாவது என்னன்னா, நீ என்ன புறப்பட, உனக்கு ஏதுடா இந்த அறிவு அப்படிங்கிறப்போ